எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான மிக பெருமளவுக்கு சோககரமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் நம்முடைய சிஎம் விஜய் அவர்களை சந்தித்து ஒரு அதிர்ச்சிகரமான காரியம் பண்ணியிருக்கிறாங்க. சிஎம் விஜய் அவர்கள் ஆடி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மனைவி சங்கீதா அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பரவி எல்லார் மத்தியிலுமே மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அப்படிப்பட்ட கண் கலங்க வைக்கும் விஷயத்தை சங்கீதா அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. சிஎம் விஜய் அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த விஷயத்தினால மிக பெருமளவுக்கு சோகத்தை அடைஞ்சிருக்கிறாரு. அப்படி என்ன முதலமைச்சர் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் பண்ணாங்க, சிஎம் விஜய் அவர்கள் கடைசியா என்ன பண்ணார் அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய குடும்ப பிரச்சனை பற்றி தான் சோசியல் மீடியாக்களில் தொடர்ந்து பல விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வாரத்திற்கு முன்னாடி நம்ம முன்னோக்கி பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம், ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் நடைபெற்றுச்சு. முதலமைச்சர் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸை வாபஸ் வாங்கினாங்க. ஒவ்வொரு வீட்டிலையுமே திருவிழா மாதிரி இந்த குறிப்பிட்ட விஷயத்தை கொண்டாடினாங்க. அந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஒவ்வொருத்தர் மத்தியிலையுமே ஏற்படுத்தி இருந்துச்சு. ஆனால் அப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ரொம்பவே தெளிவாக இந்த ஒரு விஷயத்தை அணுகி சொன்னாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய்க்கும் சங்கீதா அவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே சால்வ் ஆகல, அவங்களுக்கு இடையிலான பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்குது. அப்போ எதனால் சங்கீதா அவர்கள் டைவர்ஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதற்கு என்ன காரணம்னா, டைவர்ஸ் வாபஸ் வாங்கிட்டா த்ரிஷா அவர்களும் சிஎம் விஜய் அவர்களும் லீகலாக சேர்றதுக்கான அனைத்து விஷயத்தையுமே நாம்ளே பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி குற்ற உணர்ச்சியில் தான் சங்கீதா அவர்கள் அப்படி பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருந்துச்சு. அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஆரம்பத்தில் பல பேர் நம்பலை. ஆனால் இப்போ நடந்திருக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது அவங்க சொன்னது 100% உண்மை. அவங்க அப்பயே காலத்தை கணிச்சு இல்லைன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் நெருங்கிய வட்டாரங்கள் மூலமாக இந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய த்ரிஷா அவர்கள் சுதந்திர தினத்துக்கு வராங்க. சரி, அமைதியாக வந்தாங்க, அமைதியாக போனாங்க அப்படின்னு நம்ம நினச்சா அதுதான் கிடையாது. முதலமைச்சர் விஜயோடைய அப்பா அம்மா இவங்க மூவரும் சேர்ந்து மூவர்ண இந்திய கலர் கொடியில் ட்ரெஸ் காம்பினேஷனோட வராங்க. இதன் மூலமாக என்ன நம்முடைய தமிழகத்துக்கு உலகத்துக்கும் சொல்ல வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி த்ரிஷா தான் எங்கள் வீட்டு பொண்ணு, அதை எங்களுடைய அப்பா அம்மாவே ஏற்றுக்கிட்டாங்க. இனி சங்கீதா நீங்கள் வரணும்னு நினைக்காத, நீ டைவர்ஸ் வாபஸ் வாங்க, அது உன்னுடைய விருப்பம், இனி உன்னை எங்களுடைய குடும்பத்தில் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வெளியாயிருந்துச்சு. இந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு நம்மளை எவ்வளோ தூரம் கவலைப்படுத்துனுச்சு, எவ்வளோ தூரம் சோகப்படுத்துனுச்சு அப்படிங்கிற சொல்லவே தேவை கிடையாது. ரொம்ப முக்கியமாக டிவிகேவுடைய தீவிர தொண்டர்கள், சிஎம் விஜய் அவருடைய தீவிர ரசிகர்கள் எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க சங்கீதாவுக்காக. நமக்கே இந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குதுன்னா சங்கீதா அவர்களுக்கு எந்த அளவுக்கு அது கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிற சொல்ல தேவையில்லை. முதல் முறையாக சிஎம் விஜய் அவர்களோட சங்கீதா அவர்கள் நேருக்கு நேராக வீடியோக்களில் சந்திச்சிருக்கிறாங்களாம். அப்படி சந்தித்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட தகவலில் இருக்குதுன்னா, சங்கீதா அவர்கள் வீடியோ காலில் வந்து சிஎம் விஜய் அவர்களிடம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு என்னை பிடிக்கலை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் உங்களுக்கு என்னை இந்த அளவுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத நீங்கள் அந்த சுதந்திர தின விழாவுக்கு மொத்த குடும்பத்தோட ட்ரெஸ் கோடில் வந்தப்புறம் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் யாருக்குமே என்னை பிடிக்கலை அப்படின்னு. என்னைக்காவது உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நினச்சேன், இதற்கு மேலே அப்படி நான் நினைக்கிறது கூட வேஸ்ட்டு தான். இந்தாங்க, இது வரைக்கும் நீங்கள் எனக்கு நம்ம சேர்ந்துருக்கும் போது வாங்கி தந்த கிஃப்ட்டு, இத்தனை நாள் இதை நான் பத்திரமா தான் வச்சுருந்தேன், ஆனால் இதற்கு மேலே இதை நான் வச்சுருக்கிறத விட என்னை விட ஒரு முட்டாள்தனமானவங்க யாரும் இல்லைன்னு சிஎம் விஜய் அவர்கள் முன்னாடியே அந்த வீடியோ கால்லையே அனைத்து சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்த பொருட்களையும் உடைச்சி கிழிச்சு போட்டிருக்கிறாங்களாம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம்தான் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதுவுமே இதற்கு சொல்லலையா, ஆனால் அவருடைய கண்களில் கண்ணீர் ததும நின்றுட்டு இருந்தாராம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, சங்கீதா அவர்கள் செய்த செயல் சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதையுமே பேசாமல் கண்கள் கண்ணீரோடு எதனால் நின்று இருக்கிறாரு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கம்பஸை தெரிவிங்க. நன்றி.